يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் புனித மிகுந்த இந்த ரமலான் மாதத்திலே இறைவனும் இறை தூதரும் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, ரமலான் என்றாலேயே அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளில் இருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய பயிற்சி பெறுகின்ற ஒரு மாதம். இதை ஹதீசுகள் வாயிலாக, குர்ஆன் உடைய வசனங்கள் வாயிலாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரமலான் என்ற இந்த மாதம் வந்துவிட்டது என்றால் ஃபுத்திஹத் அபுவாபு ஸமா, வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. வஉல்லிகத் அபுவாபின் நார், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது. அதே போன்று ஷைத்தான்கள் எல்லாரும் விலங்கிடப்படுகிறார்கள் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற ஏராளமான ஹதீஸ் நூல்களிலே பார்க்கலாம். இந்த செய்தியை இஸ்லாமிய சமூகம் தவறாக ஒரு புரிதலோடு இருக்கிறது என்பது ஒரு பக்கம். இந்த ஹதீஸினுடைய யதார்த்தமான நிலை என்பது இன்னொரு பக்கம். இந்த செய்தியை இஸ்லாமிய சமூகம் எப்படி தவறாக விளங்கி வைத்திருக்கிறது என்றால், ரமலான் என்ற இந்த மாதம் வந்துவிடும் என்றால் சொர்க்க வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரக வாசல்கள் மூடப்படுகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த மாசத்தில் யார் இறந்தாலும் வஃபாத் ஆகிவிட்டாலும் அவர்களுக்கு டைரக்டான சொர்க்கம், நேரடியான சொர்க்கம். ஏன் நரகத்துக்கு தான் வாசலே இல்லையே, நரகத்தினுடைய வாசலை தான் அல்லாஹ் மூடி விட்டானே. அப்ப அதனால நேரடியாக சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. இப்பமும் நடைமுறையில நம்முடைய இஸ்லாமியர்கள் பேசுகின்ற ஒரு வார்த்தை, ரமலானில் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்கு நல்ல மௌத்து அப்படிம்பாங்க. என்னப்பா நல்ல மௌத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்தம் இதுதான், ரமலான்ல யார் இறந்தாலும் அவங்களுக்கு நரகம் கிடையாது, சொர்க்கம். அப்படி பார்ப்பதாக இருந்தால் அபூஜஹலுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தான் கொடுக்கணும், உத்பாவுக்கும் அல்லாஹ் சொர்க்கம் தான் கொடுக்கணும், ஷைபாவுக்கும் அல்லாஹ் சொர்க்கம் தான் கொடுக்கணும். ஏன்? அவர்கள் எல்லாருமே ரமலான் மாதத்தில் தான் கொலை செய்யப்பட்டார்கள். பத்ர் என்ற அந்த யுத்தம் என்பது ரமலானில் தான் நடைபெற்றது. அந்த யுத்தத்தில் தான் மக்கத்து காஃபிருடைய மிகப்பெரிய தலைவர்கள் அனைவர்களுமே கொலை செய்யப்பட்டார்கள்.
ரமலான் மாசத்துல கொலை செய்யப்பட்டதின் காரணத்தினால, மரணம் அவர்களுக்கு ஏற்பட்டதின் காரணத்தினால சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. அதனால அவங்க சொர்க்கத்துக்கு போகணும், இவங்க எல்லாருமே போகணுமே. ஆனால் அந்த அர்த்தம் கிடையாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது. அதையும் நிறைய பேர் தப்பா வழங்கி வச்சிருக்கிறோம். என்ன நம்ம எல்லாரும் புரிகிறோம் அப்படின்னா, ஷைத்தானுக்கு இந்த ரமலான் மாசத்துல எந்த வேலையும் இருக்காது. அல்லாஹ் அவனை பிடிச்சு சங்கிலியால கட்டி உண்மையிலேயே ஒரு ஜெயில கொண்டு போய் அடைச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த அர்த்தத்தில் அந்த செய்திகள் சொல்லப்படவில்லை. ஷைத்தானுடைய சேட்டைகள் முஸ்லிம்கள்ட்ட இன்னைக்கு இல்லையா? உலகத்துல இன்னைக்கு ரமலான் மாசத்துல இல்லையா? ரமலான் மாசத்துல தானே ஷைத்தானுடைய சேட்டைகளும் கூடுதலாக இருக்கத்தானே செய்கிறது. அப்ப ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றால் அதுக்கு அர்த்தமும் அது கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க அதனுடைய யதார்த்தமான அர்த்தம் என்னவென்றால், ரமலான் என்றால் நன்மைகளை நிறைய செய்யலாம், சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்வதற்குண்டான கூடுதலான வாய்ப்புகள் இருக்கிறது. நரகத்தை விட்டும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்வதற்கும் நரகம் செல்லாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரமலான் என்ற இந்த மாதத்தை பயன்படுத்தி ஷைத்தானிய சிந்தனைகள், ஷைத்தானிய எண்ண ஓட்டங்கள், தீய கருத்துக்கள் எல்லாவற்றில இருந்து விலகுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு. இதுதான் இந்த ஹதீஸினுடைய யதார்த்தமான ஒரு நிலை. இந்த ஹதீஸை சுருக்கமாக நீங்கள் பார்ப்பதாக இருந்தால், ஷைத்தானுடைய சிந்தனைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்பது இந்த ரமலான் நமக்கு தருகின்ற மிக முக்கியமான ஒரு பயிற்சி. அவனுடைய சிந்தனையில இருந்து, அவனுடைய செயல்ல இருந்து நாம வெளியே வந்துட்டாலேயே சொர்க்கம் கன்ஃபார்ம் தான். ஷைத்தானுடைய சிந்தனையில இருந்து நம்ம விடுபட்டு விட்டோம் என்றால் நரகம் கிடைக்காதுதான். இதுதான் யதார்த்தம். அப்படி என்றால் ஷைத்தான்கிட்ட இருந்து நம்ம எப்படி விடுதலை பெறுவது? நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், இதுல எதிலையுமே ஷைத்தானுடைய சேட்டைகள், ஷைத்தானுடைய நிலைப்பாடுகள் வரக்கூடாது. என்ன செய்யறது? முதல்ல ஷைத்தான யாருன்னு முதல்ல விளங்கணும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷைத்தான அதுவுல் லக்கும் ஃபத்தஹிதுஹு அதுவா. ஷைத்தான் என்பவன் உங்களுக்கு விரோதி, பயங்கரமான ஒரு விரோதி. அவனை நீங்கள் விரோதியாகவே பாவித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, அந்த விரோதியை நீங்க விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனா நம்ம எப்படி பழகுறோம் என்றால், ஷைத்தான் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் துணை அப்படின்னு நினைப்போம். நமக்கு எல்லாத்துக்குமே யாரு துணைன்னா ஷைத்தான். ஆனா ஷைத்தான் என்ற பேரை கேட்ட உடனே ஷைத்தான் வராது, ஷைத்தான் பக்கத்துல வராது அப்படிம்போம். ஆனா உண்மையிலேயே பல்வேறு செய்திகள்ல அல்லது செயல்பாடுகள்ல இந்த ஷைத்தானை துணைக்கு அணைக்காம நம்ம இருப்பதே இல்லை. எல்லா விதத்திலையும் ஏதாவது ஒரு கோணத்துல ஷைத்தான் நம்மளை வந்து நம்மளை டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதுதான் யதார்த்தம். முதல்ல இந்த ஷைத்தானுடைய சிந்தனை வராமல் இருக்க வேண்டும் என்றால், அல்லது அவனுடைய செயல்பாடுகள் நம்மிடத்தில் அண்டாமல் இருக்க வேண்டும் என்றால், அதற்கு சில விஷயங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லுது. முதல் விஷயம் என்ன? அவன் விரோதி. விரோதினா என்ன அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்? இப்ப உதாரணத்திற்கு நம்ம குடும்பத்துல ஒரு பிடிக்காத ஒரு நபர் இருக்கிறார், நம்முடைய தொழிலில் அவர் குறுக்கே வருகிறார், நம்முடைய குடும்ப விஷயத்தில் எல்லாத்திலையும் அவர் ஏற்குமாறா நடக்கிறார், நமக்கு முற்றிலும் தீமையை விளைவிக்கிறார். எப்படி பார்ப்போம்? அவர் வீட்டுக்கு வந்தா வான்னு சொல்லுவோமா? அவர் எங்கேயாவது போனா சலாமாவது சொல்லுவோமா? மார்க்கத்தில் யாருக்கும் சலாம் சொல்லணும், அது வேற மேட்ரு. ஆனா ஒருவரை நாம் விரோதியாக எடுத்து விட்டோம் என்றால், துரோகியாக எடுத்து விட்டோம் என்றால், அவனுடைய முகத்துல முழிக்கவே மாட்டோம். இதுதான் யதார்த்தம். அல்லாஹ் இங்க குர்ஆன்ல சொல்லும் போது ஷைத்தான் உங்களுக்கு விரோதிங்கிறான்ல, அப்ப விரோதி என்றால் நாம எப்படி அதை பார்க்கணும்? ஷைத்தானுடைய என்ன செயல் வந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த செயல் பக்கம் நான் வரவே மாட்டேன், இந்த சிந்தனை பக்கம் நான் வரவே மாட்டேன் என்ற அந்த சிந்தனையோடு அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும்ல. அது நம்மள்ட்ட இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? ஷைத்தானுடைய வலை என்பது ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக மூமின்களிடத்துல, முஸ்லிம்களிடத்துல, தௌஹீத்வாதிகளிடத்துல இந்த ஷைத்தானுடைய அணுகுமுறை இருக்கா இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமானதாகவும்
ரொம்ப நுணுக்கமானதாக இருக்கும். அதை புரியவில்லை என்றால் நீங்களும் சரி நானும் சரி ஷைத்தானுக்கு பின்னால போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன நுணுக்கமான ஒரு விஷயம்? முதல்ல ஷைத்தான் நம்மளை வழிகெடுப்பதற்கு நேரடியாக வந்து நீ சிலையை வணங்கு, இணை வைப்பு பாவத்தை நீ செய், ஒரு பிதாத்தான காரியத்தை செய் இப்படின்னு சொல்லவே மாட்டான். நம்ம சாராயம் குடிக்க மாட்டோம். நம்மள்ட்ட வந்து நின்னுகிட்டு தண்ணி அடி அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? எந்த ஷைத்தானாவது பேசி இருக்கிறானா? இப்படி சொல்லவும் மாட்டான். சிலை வழிபாடை நீ பண்ணு என்று நேரடியா வராது. தர்காக்கு போ அப்படின்னு நேரடியா ஷைத்தான் வரவலாம் மாட்டான். ஆனால் ஷைத்தான் எப்படி இதையெல்லாம் நம்மளை செய்ய வைப்பா அப்படின்னு சொன்னா லாஜிக் பேசுவான். ஷைத்தான்ட்ட உள்ள மிக மோசமான, அதே நேரத்தில் நம்ம ஏமாறக்கூடிய மிக வசமான அவனுடைய டெக்னிக்கே என்னன்னு கேட்டா லாஜிக் பேசுறது. இது எப்படி நாம தெரிஞ்சு கொள்றது? குர்ஆன்ல நீங்க பாருங்க. முதல்ல நம்முடைய தகப்பனார் ஆதம் நபி, அவங்க நல்ல மனுஷனா தான் இருந்தாங்க, சொர்க்கத்துல தான் இருந்தாங்க. சொர்க்கத்துல இருந்து அவங்க வெளியே வருவதற்கு அதற்கு யார் காரணம்? ஷைத்தான். ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான்? லாஜிக் சொல்லி தான் வழிகெடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், ஆதமே நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்க, நீங்களும் சரி உங்களுடைய மனைவியும் சரி, இந்த ஷைத்தான் என்பது உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான். அதனால இந்த ஷைத்தான் இடத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க முடியுமோ நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்றான், ஃபகுல்னா யா ஆதமு இன்ன ஹாதா அதுவுல் லக வலி ஸௌஜிக. ஆதமே, இந்த ஷைத்தான் என்பவன் உங்களுக்கும் விரோதி, உன்னுடைய மனைவிக்கும் விரோதி. ஃபலா யஹ்ருஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஸ்கா. உங்க ரெண்டு பேரையும் இந்த சொர்க்கத்தில் இருந்து அவன் வெளியேற்றி விடக் கூடாது. அப்படி நீங்கள் வெளியேற்றப்பட்டீர்கள் என்றால் நீங்க தான் மூதவியாக மாறிவிடுவீர்கள். இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார்ட்ட? ஆதம் நபிட்ட. ஆதம் நபியை கூப்பிட்டு, எப்பா என்ன ஷைத்தான் இருக்கிறானா, இவனுடைய பேச்சை நீ கேட்டாத, இவன் பயங்கரமான விரோதி. இவ்வளவு சொன்னதற்கு பின்னாடிதான் ஆதம் நபி ஷைத்தானுடைய பேச்சை கேட்டாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஆளை பார்த்து, இவன் குடிகாரன், இவன் மோசடிக்காரன், இவன்ட்ட ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொன்னா நம்ம அவன் பக்கத்துல போவோமா? அவன் கடன் கேட்டா கொடுக்காத அப்படின்னா கொடுத்துருவோமா? எவ்வளவு விழிப்புணர்வோடு இருப்போம். அல்லாஹ்வே ஆதம் நபியை கூப்பிட்டு, ஷைத்தான் இடத்தில் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்க, அவன் பயங்கரமான விரோதி, உன்னை ஏமாத்திடுவான், லாஜிக் பேசி உன்னை கவுத்துருவான். இவ்வளவு சொன்னதற்கு பின்னாலேயும் தான் ஆதம் நபி நம்முடைய தந்தை வந்து அங்க இருந்து கவுந்தாங்க. ஆதம் நபியை கவுக்கிறதுக்கு அவன் எடுத்த மிகப்பெரிய ஒரு வாதம் என்ன தெரியுமா? இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ஆதம் நபி இடத்தில் இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எப்படிலாம் சொல்றான்? நீங்க எங்கே இருங்க, ஷைத்தானுக்கு மட்டும் கட்டுப்படாதீங்க. அல்லாஹ் தஜுஅ, இங்க இருக்கும்போது உங்களுக்கு பசி வராது, உங்களுக்கு தாகம் வராது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அவ்வளவு சொகுசா இருக்கலாம். எல்லாத்தையும் சொல்லிட்டு ஷைத்தான் பக்கம் போகாதங்கிறான். அதுக்கு பின்னால்தான் ஷைத்தான் ஆதம் நபி இடத்துல வாரான். வந்து ஷைத்தான் பேசுறான், யா ஆதமு ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்தி. ஆதமே, ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு மரம், இத நீ சாப்பிட்டா இங்கேயே நிரந்தரமா இருந்துடலாம், வெளியே எங்கேயும் போக தேவையில்லை, உலகத்துக்கு போக தேவையில்லை, சொர்க்கத்திலே நீ இருந்துடலாம். அத உனக்கு சொல்லி தரட்டா? எப்படி ஷைத்தான் ஆதம் நபி இடத்துல எவ்வளவு லாஜிக்கா எவ்வளவு நாசுக்கா பேசுறான்னு பாருங்களேன். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஷைத்தானுடைய அந்த லாஜிக் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதம் நபி இடத்துல வருவான். அவங்க வந்து கேக்குறான், காலமா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் போகாத அப்படின்னு ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தானா இல்லையா? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் லாலிமீன். நீங்க ரெண்டு பேருமே இந்த மரத்தின் பக்கம் போயிடாதீங்க, அதனுடைய கனியை சாப்பிடாதீங்க, அப்படி சாப்பிட்டு விட்டீர்கள் என்றால் நீங்க அநியாயக்காரனா ஆயிருவீங்க. இது எல்லாம் இறைவன் சொல்லுகிறான். இப்படி சொன்னதற்கு பின்னாடி ஷைத்தான் ஆதம் இடத்துல வந்து, ஆதமே, அல்லாஹ் ஏன் இந்த மரத்தின் பக்கம் வரக்கூடாது, அதனுடைய கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னா உனக்கு தெரியுமா? எதுக்கு அல்லாஹ் சொன்னான்னா, இறைவன் சொல்லுவதற்குண்டான காரணம், இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க இங்கேயே நிரந்தரமா இருந்துருவீங்க. அப்படி இல்லை என்றால் மலக்கைனி, நீங்க ரெண்டு பேரும் மலக்காக மாறிடுவீங்க. அதுக்கு தான் அல்லாஹ் இதெல்லாம் கூடாதுன்னா.
மரத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னதுக்கு, கனியை சாப்பிடக்கூடாது என்று இறைவன் சொல்வதற்கு அடிப்படையான காரணம், ஒரு லாஜிக் என்ன தெரியுமா? நீங்க மலக்காயிருவீங்க. நீங்க மலக்காயாச்சுன்னா அப்ப அதனாலதான் அல்லாஹ் இதை சாப்பிடக்கூடாதுன்னா, ஆனா நீங்க தாராளமா சாப்பிட்டுக்கலாம். இதுதான் முதல்ல ஷைத்தான் நம்முடைய தகப்பனார் ஆதம் நபிய கவுக்கிறதுக்கு அவன் பேசிய லாஜிக். லாஜிக்கே மார்க்கத்துல தப்புலாம் ஒண்ணும் கிடையாது. லாஜிக் குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் பேசுவான். மன் ஹலக்க சமாவாத்தி வல்லார், வானத்தையும் பூமியும் படைச்சது யாரு? அல்லாஹ்வே கேட்பான். அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அல்லாஹ் தான் படைச்சான். அப்பதான் திரும்ப அல்லாஹ் கேட்பான், அன்னா தூஃபகூன், வானத்தையும் பூமியும் படைச்சது அல்லாஹ், அதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஒத்துக்கிட்டு எப்படி எப்ப அல்லாஹ்வுக்கு நீங்க மாறி செய்றீங்க? எவ்வாறு நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள்? ஏன் அல்லாஹ்வை வணங்காம வேற கடவுளை நீங்க வணங்குறீங்க? இதெல்லாம் இறைவன் பேசுகின்ற லாஜிக். மார்க்கத்தில் லாஜிக் உண்டு, ஆனால் தவறான லாஜிக் கிடையாது. இறைவன் ஒன்றை சொல்லிவிட்டான் என்றால் அதுல போய் லாஜிக் எல்லாம் பார்த்துட்டு கூடாது. இறைவன் தொழு அப்படின்னா தொழத்தான் செய்யணும். இல்ல ஏன் அல்லாஹ் தொழ சொன்னான் தெரியுமா அப்படின்னாச்சுன்னா கடைசி என்ன ஆகும்? நம்ம ஒரு காரணத்தை சொல்லுவோம், அந்த காரணத்திற்காக வேண்டி நம்ம தொழுதுட்டோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த காரணம் இல்லைன்னா தொழுகை இல்லாம போயிடும். இதுதான் யதார்த்தம். இபாதத்துல, வணக்க விஷயத்துல, ஹலால் ஹராம் விஷயத்துல இந்த லாஜிக் என்பது தப்பு. இதைத்தான் ஷைத்தான் ஆதம் நபி இடத்துல சொல்லி அப்படியே வழிகேட்டுல கொண்டு போய் விட்டதற்கு இதுதான் காரணம். இன்னும் சொல்ல போனாங்க, இன்னைக்கும் நம்மள முஸ்லிம்கள் நிறைய பேர் லாஜிக் பேசித்தான், இபாதத்துல லாஜிக் பேசித்தான் வழிகேட்டுல போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ரமலான் மாசத்தை நீங்க எடுங்களேன், 20 ரக்காத் இன்னைக்கும் தொழத்தானே செய்யறாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, காலாகாலமா தொழுறன்னு வேற அவங்க பெருமை வேற பேசுறாங்க. இந்த 20 ரக்காத் இன்னைக்கும் தொழுறாங்கல்ல, என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்க கேளுங்க. ஜமாத்துல் உலமா தலைவர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய ஆலிம்சா வரையிலையும், ஏன் அந்த கொள்கையில இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனுஷன் உட்பட எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 20 ரக்காத் தொழுதாங்க. இன்னொரு லாஜிக் அதோடு சேர்த்து சொல்லுவாங்க, எப்பா எல்லாம் விட்டு தொழுதா குற்றமா? நம்மள்ட்ட எல்லாரும் கேட்கறது எதுக்கு தான் கேட்பாங்க, தொழுதால் குற்றமா? 8 தொழுகிறான், 13 தொழுகிறான், 20 தொழுகிறான், ஏன் 40 தொழுகிறான், தொழுதல் தப்பா? அது எதுக்கு நீ போய் தடுக்க நிக்கிற? 20 கூடாதுன்னு ஏன் பேசுற? அல்லாஹ் தானே தொழுகிறான். இதுதான் லாஜிக். இதுதான் லாஜிக். அல்லாஹ் தான் நம்ம தொழுகிறோம், ஆனால் அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி தொழணும். நம்ம இஷ்டத்திற்கு லாஜிக் பேசிக்கிட்டு குண்டக்க மண்டக்க எதையாவது மாற்ற முடியாது. சுபுவுக்கு 2 ரக்காத் தொழுகிறோம், உடனே லுஹருக்கு 2 ரக்காத் ஆக்கிடுவோமா? மகரிபுக்கு 3 ரக்காத் தொழுகிறோம், இஷாவுக்கு 3 ரக்காத் ஆக்கிடுவோமா? லாஜிக் கரெக்டா தானே இருக்குது. சுபுவுக்கு 2, லுஹருக்கு 2, அசருக்கு 2, லாஜிக் கரெக்டா போகுது. மகரிபுக்கு 3, இஷாவுக்கு 3, அதுவும் கரெக்டா போகுது. அப்ப 1 ரக்காத்தை குறைக்கிறது, 1 ரக்காத்தை கூட்டுறது அந்த லாஜிக்கின் அடிப்படையில் சரியா? அப்பதான் நம்ம என்ன பேசுவோம்னா, லாஜிக் நான் பேசாத. ரசூலுல்லாஹ் சுபுவுக்கு 2 தொழுதா 2, லுஹருக்கு 4னா 4, அசருக்கு 4னா 4, மகரிபுக்கு 3னா 3. இதுல என்னடா லாஜிக் பேசுற? இதுதான் லாஜிக் பேசக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், சஹீஹ் புகார்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து நஜ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல சஜிதாவுடைய வசனங்கள் வரும். இது மக்காவில் அருளப்பட்ட ஒரு சூரா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரத்து நஜ்மை ஓதிக்கிட்டே வரும்போது ரசூலுல்லாஹ் சஜிதா பண்றாங்க, சஹாபாக்கள் எல்லாரும் சஜிதா பண்றாங்க. ஒரே ஒரு பெரியவர் மட்டும் சஜிதாவே பண்ணல. அவர் என்ன செய்யறாரு? சஜிதாவெல்லாம் செய்யாம கீழே இருக்கக்கூடிய மண்ணு அல்லது கல்லு அதை எடுத்து நெத்தியில இப்படி ஒத்திக்கிறார். நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? நெத்தியை கொண்டு போய் தரையில வைப்போம். அவர் என்ன செய்ய, எதுக்கு கொண்டு போய் நெத்தியை கொண்டு போய் தரையில வைப்பான? மண்ணை எடுத்து நம்ம நெத்தியில வச்சுக்கிடுவோம், எல்லாம் ஒண்ணுதானே. அவர் பேசக்கூடிய லாஜிக். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா என்ற நபித்தோழர் சொல்லுவாங்க, கடைசியாக அவர் காஃபிராகவே மரணித்து விட்டார். அவர் செய்த தப்பு என்னன்னா, எல்லாரும் சஜிதா செய்கின்ற பொழுது இவரும் சஜிதா செஞ்சு இருக்கணும். அவருடைய லாஜிக் என்ன? தவறான லாஜிக். சஜிதாங்கிறது என்னன்னா நெத்தியை கொண்டு போய் தரையில வைக்கிறது. அந்த மண்ணை எடுத்து நெத்தியில வச்சா என்ன தப்பு? லாஜிக்கின் அடிப்படையில் ரொம்ப கரெக்ட் தான். அது நீங்க தப்புலாம் சொல்ல முடியாது. நீங்க நெத்தியை கொண்டு போய் சஜிதா பண்ணாலும் மண்ணை கொண்டு போய் நெத்தியில வச்சாலும் எல்லாம் ஒண்ணுதானப்பா.
அப்ப இதுல என்ன தப்பு இருக்கிறது? ரசூல்லா அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அப்துல்லா அவங்க சொல்லுவாங்க, காஃபிராவே மறைஞ்சிட்டான். ஏன்? இபாதத்துல போய் நின்னுக்கிட்டு லாஜிக் பேசக்கூடாது. நோன்பு வைக்கணும்னா வச்சுதான் ஆகணும். நாங்க ஏன் நோன்பு வைக்கணும் தெரியுமா? நம்ம ஆட்கள் அது இப்ப பேஸ்புக் எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி இஷ்டத்திற்கு அது பசியை உணர வேண்டும் கொண்ட அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா? நோன்பு இருக்கிறது காரணம் என்னப்பா? பசியை புரியணும், அதுக்கு தான் நோன்பு. இந்த லாஜிக் ஒண்ணு யார் பேச சொன்னா? இஸ்லாம் எங்கேயாவது சொல்லி இருக்கா? குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா? பசியை உணர வேண்டும் என்பதற்கு தான் நோன்பு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி இருக்குதா? அது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். காலையில இருந்து சூரியன் மறைகிற வரையிலையும் உண்ணக்கூடாது, பசிக்க கூடாது, புசிக்க கூடாது. இது அல்லாம மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது எல்லாம் தான் சொல்லி இருக்கிறாங்க. நோன்பு காலத்துல பகல் காலத்துல இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னத்த காரணத்தை கொண்டு வருவீங்க? சாப்பிடாம இருக்கிறதுக்கு பசியை உணரணும், தாகத்தை உணரணும், அதுக்கு தான் நோன்பு. மனைவியோடு கூட கூடாதுன்னு இருக்குது. அப்ப அதுக்கு என்ன காரணம் கேட்டா முழிப்பாங்க. இந்த லாஜிக் பேசுறது முதல்ல விடணும். இந்த லாஜிக் பேசி நாசமாக்குறதே இந்த ஷைத்தானுடைய வேலை. நான் சொல்லக்கூடியது சரியான லாஜிக் அல்ல. இபாதத்துல அல்லது தவறான லாஜிக்குகளை சொல்லி மனுஷன் வழி கெடுக்கிறது, இதுதான் மோசமான ஒன்று. இதை முதல்ல ஷைத்தான் தான் இப்படி கண்டுபிடிச்சு அதைத்தான் லாஜிக்காக கொண்டு ஆத நபியை சொர்க்கத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தான். இன்னும் சொல்ல போனா நம்மிடத்துல இன்னும் நிறைய லாஜிக்குகள் இருக்கிறது. இபாதத்து விஷயத்துல வணக்க விஷயத்துல லாஜிக் கூடாதுதான். அல்லாஹ் சொல்லிட்டா நான் செஞ்சுட்டேன், முடிஞ்சு போச்சு. அதுல போய் மாற்று பேச்செல்லாம் பேசக்கூடாது. சஜதா செய்ய சொன்னா சஜதா செய்வேன், ருக்கு செய்ய சொன்னா ருக்கு செய்வேன். அது ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்களோ அப்படி செஞ்சுட்டு போவோம். இதுல லாஜிக் பேசக்கூடாது. சில பேரு இதே ரமலான் தொழுகையில அல்லது வேற வேற விஷயங்கள்ல என்ன செய்யறதுன்னா நபி தோழர்களை பின்பற்று. அதுக்கு என்ன ஆதாரம்? லாஜிக் தான் ஆதாரம். குர்ஆன் ஆதாரம் கிடையாது, ஹதீஸ் ஆதாரம் கிடையாது. நபி தோழர்களை பின்பற்றுங்கள். என்னப்பா ஆதாரம்? அவர்கள் மாதிரி சிறந்தவர்கள் உலகத்தில் உண்டா? அவர்கள் மாதிரி நல்லவர்கள் உலகத்தில் உண்டா? அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லி இருக்கிறானே, அந்த மாதிரி ஒரு நிலை உனக்கு உண்டா? இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கூடுதலா குர்ஆனுக்கு நீனும் விளக்கம் சொல்ற, இப்னு அப்பாஸ் விளக்கம் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் உடைய விளக்கத்தை நான் எடுப்பேனா? உன் விளக்கத்தை எடுப்பேனா? உனக்கு என்னப்பா தெரியும்? இப்னு அப்பாஸ் மாதிரி ஒரு சிறந்த அறிஞர்கள் சொன்னால் நான் ஏத்துக்கிடுவேன். உன் விளக்கத்தை நான் எப்படி ஏத்துக்கிட முடியும்? இது எல்லாம் லாஜிக். இந்த லாஜிக்க முதல்ல பேசினது யாரு தெரியுமா? இப்லீஸ், ஷைத்தான் தான் பேசினான். முதல்ல பேசினது இந்த ஏற்றத்தாழ்வு. நீ பெரியவன், நான் தாழ்ந்தவன், பெரிய அறிவாளி, நான் அறிவாளி இல்ல. இந்த தத்துவத்தை, இந்த லாஜிக்கை முதல்ல பேசினது அந்த இப்லீஸ் தான். குர்ஆன்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தானே. அல்லாஹ் கேட்பான், வானவர்களே நீங்க இந்த ஆதமுக்கு சஜா செய்யுங்க. எல்லாரும் சஜா செய்வாங்க, இப்லீஸை தவிர. அப்படித்தானே அல்லாஹ் சொல்றான். இப்லீஸ் அல்லாஹ் கேட்பான், ஏப்பா நீ சஜதா செய்யல? அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன். என்ன நெருப்புல படைச்சிருக்கிற, அதாவது நான் உயர்ந்தவன். இந்த ஆதம் என்பது மண்ணால படைக்கப்பட்டவர், அவர் தாழ்ந்தவர். நான் பெரிய படிச்சவன், நான் பெரிய உயர்ந்தவன். அப்ப நான் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய நான் ஒரு களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மண்ணாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நான் கட்டுப்படணுமா? ஷைத்தான் முதல்ல பேசிய லாஜிக் அதுதான். அதனாலதான் அல்லாஹ் வஸ்தக்பர, அவன் பெருமை கொண்டான். அதனால அவன் சபிக்கப்பட்டவனாக, பழிக்கப்பட்டவனாக அவன் மாறிவிட்டான் என்று இறைவன் கடுமையாக பேசுவதற்கு காரணம் என்னன்னா, அல்லாஹ் சஜதா பண்ணனா பண்ணிட்டு போயிடணும். அதுல லாஜிக் பேசக்கூடாது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, சஹாபாக்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் லாஜிக் தான். என்ன லாஜிக்? அவங்க பெரிய ஆட்கள், பெரிய தியாகிகள். பெரிய தியாகியா இருக்கட்டுமே. அதனால மார்க்கம் சொல்றதுக்கு அல்லது மார்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்தஸ்தை, அந்த ஒரு பவரை இறைவன் கொடுத்திருக்கிறானா? இல்லையே. அப்ப அதனால இது போன்ற லாஜிக் எல்லாம் இஸ்லாத்துல எடுபடாது. இன்னும் சொல்ல போனால் ஷைத்தான் நம்மளை வழிகெடுப்பதற்கு மிக சாதுரியமாக அல்லது நம்மளை வழிகெடுப்பதற்கு அவன் கையாளக்கூடிய மிக ஹிக்மத்தான ஒரு முறை இந்த லாஜிக். அதனால இபாதத்து விஷயத்துல, வணக்க விஷயத்துல அல்லாஹ் ரசூல் எதை கற்று தந்தார்களோ அதை செஞ்சுக்கிட்டே போகணும். இரவு தொழுகையா, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க அதை செஞ்சுட்டு போகணும். நோம்பா, ரசூலுல்லாஹ் எப்படி காட்டு தந்தாங்க அதுல போய்கிட்டே இருக்கணும். இன்ன பிற வணக்கமா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இஸ்லாம் என்ன சொன்னாங்க, அதுலதான் போகணுமே தவிர இதுல என்ன தப்பா,
இது என்ன முன்னோர்கள்னா காட்டி தந்த வழிதானே. இந்த லாஜிக்குக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது போன்ற லாஜிக்குகள் எல்லாமே ஷைத்தான் புறத்தில் இருந்து வந்து நம்மளை வழிகெடுக்கக்கூடிய ஒன்று என்பதை புரிவோம். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேல் என்ற அமெரிக்கா என்ற கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் ஈரான் என்ற இந்த நாட்டின் மீது படையெடுத்து மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய விதமாக போர் தொடுத்து இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நேரத்தில் சமூக வலைதளங்களிலே இந்த போர் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், நடுநிலையாளர்கள், நியாயவான்கள் என்று நிறைய பேர் கருத்துக்களை சொல்கிறார்கள். அதில் சில கருத்துக்கள் தவறான கருத்து, நடைபெறாத அல்லது நடக்காத பல்வேறு விஷயங்களை எல்லாம் நடந்தது போன்று தகவலை எல்லாம் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஈரான்ல இப்படி குண்டுமலை பொழிந்தது, இங்க இஸ்ரேல்ல இது அழிஞ்சது. அது இப்போ ஏஐ காலம். இந்த ஏஐ வந்ததுல இருந்து யாருனாலும் வீடியோவை எப்படினாலும் தயாரிக்கலாம் என்ற நிலை வந்ததற்கு பின்னாடி என்னமில்லாமோ தயாரிச்சு போடுறாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் என்றால் ஒரு விழிப்புணர்வுக்கு. அதே நேரத்தில் இப்பொழுது போர் நடக்கிறது. அது ஏன் இல்லை, உண்மையிலே நடந்துகிட்டு தான் இருக்கிறது. இப்ப இந்த போர் சம்பந்தமாக ஒரே ஒரு தகவலை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தகவல்? சில பேர் ஈரானுக்கு ஆதரவாக நாம பேசிவிட்டோம் என்றால் அதுக்கு ஷியாவை ஆதரித்து விட்டோம் என்று அர்த்தம். எனவே ஈரானை ஆதரிக்க கூடாது என்ற இந்த கருத்து. நீங்க அமெரிக்காவை ஆதரிச்சிட்டீங்க அப்படின்னா கிறிஸ்துவத்தையோ அல்ல இஸ்ரேலை ஆதரித்து விட்டீர்கள் என்றால் அது யூத மதத்தை நீங்க ஆதரிப்பது போன்று ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை எல்லாம் கொண்டு வராங்க. முதல்ல இந்த போர் ஏன் நடக்குது? நம்ம நினைக்கிற மாதிரி உலக அரசியல் என்பது சாதாரண ஒரு அரசியல் அல்ல. அங்க இருக்கக்கூடிய அரசியல் என்பது மதத்துக்காக நடத்தப்படுகின்ற ஒன்று அல்ல. ஆனால் அந்த அம்சம் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்ப நடக்கக்கூடிய இந்த யுத்தம் என்பது முழுக்க முழுக்க வல்லாதிக்க சக்தி அதை வெளிப்படுத்தணும். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த நாடு உலகத்தையே நான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு துடிக்கிறாங்க. வேற எதுக்குமே கிடையாது. உலகத்தை நான் ஆட்சி செய்யணும். ஒரு நேரத்தில் ஆசியா கண்டம் முழுவதுமே பிரிட்டனுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இரண்டாம் உலக போர் நடக்கும் போது அதுக்கு முன்னால எல்லாமே பிரிட்டனுடைய கண்ட்ரோல். அப்போ அந்த பிரிட்டன் என்ன செய்தார்கள் என்றால் ஒவ்வொரு நாட்டையா அவங்க கைப்பற்றி அவர்களே நேரடியாக ஆட்சி பண்ணாங்க. இப்ப அமெரிக்கா, இஸ்ரேல் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு நாட்டையா கைப்பற்றி அவங்க நேர்ல ஆட்சி பண்ணாம அவங்களுக்கு யார் பிடிக்குமோ அந்த ஆட்களை பொம்மை அரசை நிறுவுகிறார்கள். இதுதான் நடக்கிறது. இந்தியா உட்பட எல்லா இடத்திலும் என்ன செய்கிறார்கள் என்றால் அமெரிக்காவுடைய அந்த வல்லாதிக்கத்தினுடைய சிந்தனை, அவங்களுடைய போக்கு ஒவ்வொரு இடமாக அவங்களுக்கு யாரு கட்டுப்படுவார்களோ அவங்களை கொண்டு போய் பொம்மை அரசா வைக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஈராக் போர். ஈராக் என்ற அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்க சொல்லப்பட்ட வாதங்கள், அந்த யுத்தத்திற்கு சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன? அங்கே பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், உயிரியல் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். எனவே அது அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல், நாங்கள் போர் செய்ய போறோம், அதுதான் சொன்னாங்க. கடைசி ஈராக்க பிடிச்சாங்க. ஈராக்க பிடிச்சிட்டு அங்க ஒரு பொம்மை அரசை நிறுவனாங்க. இதுதான் இப்பவும் அங்க இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஆப்கானிஸ்தான், அங்கேயும் இதே மாதிரி தான். தாலிபான் தீவிரவாதி, தாலிபான் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி 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 அங்கேயும் ஹமீது கர்சா போன்ற ஆட்களை எல்லாம் ஒரு பொம்மை அரசாக நிறுவனாங்க. இன்னைக்கு அடிச்சு விரட்டினாங்க, அமெரிக்கா ஓடிட்டு, அது தனி மேட்டர். இப்படி ஒவ்வொரு இடமாக அவங்க அவங்க தன்னுடைய ஆளுக்களை அல்லது பொம்மையான அரசை, அமெரிக்கா சொல்லக்கூடிய செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆள்.
இன்னும் ஒரு வார்த்தையில் அல்லது சொல்ல போனா சுதந்திரமான ஆட்சிலாம் கிடையாது, மரியாதையான ஒரு ஆட்சி கிடையாது, அடிமைத்தனமான ஒரு ஆட்சி நடத்தணும். இதுதான் அமெரிக்கா இஸ்ரேல் விரும்புகிறது. உலகம் முழுவதும் எங்களுடைய ஆதிக்கம் இருக்கணும், நீங்க ஆட்சி பண்ணுங்க, ஆனா எங்களுக்கு அடிமையா இருந்துகிட்டு நீங்க ஆட்சி பண்ணுங்க. இன்னைக்கு பாருங்களேன், நம்ம நாட்டுக்கு வந்த நிலையை நீங்க பாருங்க. அதாவது ஈரான் அந்த ஹர்முஸ் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய்கள் இந்தியாவுக்கோ மற்ற பிற நாடுகளுக்கோ செய்ய போகக்கூடிய அந்த பாதையை அடைச்சிட்டாங்க. அதே நேரத்தில் சில நாடுகளுக்கு நாங்க அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னா அவங்க அனுமதியும் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா என்ன செய்யுதுன்னா இந்த நேரத்தில் நாங்க ரஷ்யாவில் இருந்து ஆயில் எடுக்க போறோம், அங்க இருந்து வாங்குறோம். ஆனா ரஷ்யாவில் இருந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா ஜனாதிபதி சொன்னதுனால ரஷ்யாவில் இருந்து ஆயில் வாங்குறத நிப்பாட்டினாங்க. இன்னைக்கு உள்ள செய்தி என்னன்னா, ஒரு 30 நாளைக்கு நீங்க ரஷ்யாவில் இருந்து ஆயில் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு இந்தியாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. இதைத்தான் அவங்க விரும்புறாங்க. நீ யாருனாலும் இருந்துட்டு போ, மோடி இரு அல்லது அமித்ஷா இரு அல்லது வேற எந்த ஆள்னாலும் இரு, ஆனா எங்களுக்கு அடிமையா இருக்கணும். நான் என்ன சொல்றேனோ, யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்க கூடாது, நான் சொன்ன மாதிரி நீ செய்யணும். இதுதான். ஒரு நேரத்தில் பிரிட்டனுக்கு எத்தனை நாடுகள் அடிமை சேவகம் செஞ்சதோ அதே போல இப்பவும் அமெரிக்காவுக்கு அடிமை சேவகம் செய்ய வேண்டும். பல அரபு நாடுகளும் அடிமை சேவகம் செஞ்சுட்டு தான் இருக்கிறது. எல்லா நாடுகளும் அடிமை சேவகம் செய்ய 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 அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு நடக்க நடக்க அந்த ஆட்சியாளர்கள் அப்படியே சுமூகமா வாழலாம். இன்னும் சொல்ல போனா நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழலாம், சொகுசாக வாழலாம். ஆனால் அமெரிக்காவை இஸ்ரேலை நீங்க ஏத்துட்டீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் இப்ப நடக்கக்கூடிய போரினுடைய அடிப்படை காரணம். மதம் சார்ந்த விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கலாம், ஆனா வெளிப்படையாக நீங்க பார்க்கும் போது பல்வேறு நாடுகளை அடிமைப்படுத்துவதற்குத்தான் இந்த போர். இப்ப அங்க என்ன, வளைகுடா நாடுகள்ல அங்க இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரில ஈரான் என்ற நாட்டில் நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது. அப்ப அவங்க சொல்றாங்க வெளியில என்னது, அங்க அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, அதை ஒழிக்கிறது தான் நான் பாடுபடுறேன். ஈராக்ல சொன்ன மாதிரிதான், ஈராக்ல ஏற்கனவே பயங்கரமான ஆயுதம் இருக்கிறது, அதை ஒழிக்கத்தான் நான் போறேன்னு சொன்ன மாதிரி இங்க அணு ஆயுதம் இருக்கிறது. இப்போ அணுவனுடைய அதாவது அகில உலகத்தினுடைய தலைவர் அவர் சொல்லிட்டாரு அங்க அணு ஆயுதமே இல்ல, ஆனாலும் அடிப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், நீ எனக்கு கட்டுப்படு, யாருனாலும் ஆட்சியில இருக்கலாம், எனக்கு நீ கட்டுப்படு. ஆனால் கொமைனி போன்றவர்கள் எவனுக்கும் கட்டுப்பட முடியாது, நான் செத்தாலும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. கொள்கை அப்பாற்பட்டதா இருக்கலாம், அவங்களுடைய சித்தாந்தங்கள் வேறுபாடு, நமக்கும் அவங்களுக்கும் மாறுபாடு கருத்துக்கள் இருக்கலாம், ஆனாலும் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதில் ஒரு துணிவு இருக்கா இல்லையா? அவங்க துணிஞ்சு நிக்கிறாங்களா இல்லையா? எந்த நாட்டுக்கும் இல்லையே. இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்ப்பதா இருந்தால் சைனா உட்பட ரஷ்யா உட்பட எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லா நாடுகளும் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் பயப்படுறாங்க. என்ன காரணம்? ஒன்னே ஒண்ணுதான், போட்டு தள்ளிடுவான். நம்ம இங்க மன்னராக இருக்க முடியாது, பிரதமரா இருக்க முடியாது, ஆட்சி பண்ண முடியாது. அது கற்பனை அல்ல. சதாம போட்ட மாதிரி, அதே மாதிரி மற்ற தலைவர்களை போட்ட மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல போட்டு தள்ளிடுவாங்க. அந்த பயம் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிறது. சாதாரணமா நம்ம ஊர்ல ரவுடிகளை பார்ப்போமா இல்லையா? ரவுடியை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்? வெட்டிடுவான, குத்திடுவான, கொலை பண்ணிடுவான. அதுதான், இதுதான் இப்ப வேர்ல்டு லெவல்ல நடக்கிறது. உலக அரசியல் இன்னைக்கு அதை வச்சுதான் நடக்குது. நிறைய நாடுகள் வேற வழியே இல்ல, சரி கொஞ்சம் பணிஞ்சு போவோம், கட்டுப்பட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில நாடுகள் அது விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் மட்டும் உனக்கு நாங்க பணிய மாட்டோங்கிறாங்க. அதை எதிர்த்துதான் இந்த போர், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வேற அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இது பார்க்க தேவையில்லை. ஈரான் ஷியா கொள்கையா, சுன்னி கொள்கையா, அல்லது வேற எந்த கொள்கை, அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப நடக்கக்கூடியது வல்லாதிக்க சக்திகளுக்கும் அடிமைப்படுத்தப்படுகின்ற நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு உண்மையிலேயே உலக நாடுகள் எல்லாருமே ஈரான் பக்கத்துல தான் நிக்கணும். ஏன்னா அமெரிக்காவை எதிர்க்கிறாங்கன்னா சும்மா ஒண்ணு எதிர்க்கல, ஒரு வல்லாதிக்கம், எனக்கு நீ அடிமையா இரு அப்படிங்கிறாங்க. அடிமைத்தனத்தை எதிர்க்கிறது தான் இந்த போர். அப்ப அடிமைத்தனத்தை எதிர்க்கக்கூடிய யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆனா நிறைய பேர் ஆதரவு கொடுக்கல, நம்ம நாடு உட்பட. அதனால
அதனாலதான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் இந்தியாவிலையும் கடுமையான ஒரு அறிக்கைகளை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியா இப்படி இருக்கிறது நல்லதல்ல என பல நூற்றாண்டு காலமாக ஈரானை நாம் ஆதரிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு இக்கட்டான நிலையில ஈரான் இருக்கும் போது நீங்க மௌனம் காப்பது சரியில்லை என்று எல்லா நடுநிலைவாதிகளும் எதிர்க்கட்சிகளும் இன்னைக்கு கடுமையாக அரசாங்கத்துக்கு எதிராகவே கண்டன குரல்களை உயர்த்துகிறார்கள். ஆக இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரெல்லாம் மிகப்பெரிய வலிமை மிக்கவர்களா இருக்கிறாங்களோ அவங்க இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனையில தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இது அடிமைப்படுத்துறதா அல்லது வேண்டாமா என்பதற்காக நடைபெறுகின்ற ஒரு யுத்தம் அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கணும். தேவையில்லாத கருத்துக்கள் நம்ம பதிவும் செய்ய தேவையில்லை. எதுக்கு யுத்தம் நடக்கிறது? நியாயம் அநியாயம் அதுக்கு தான் நடக்கிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஈரான் தரப்புல நியாயம் இருக்கிறது, அமெரிக்கா இஸ்ரேல் தரப்புல அநியாயம் இருக்கிறது. அதுல என்ன மாற்று கருத்து கிடையாது. அதை பேசுவதாக இருந்தால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் தேவையில்லாத சர்ச்சைகளை, தேவையில்லாத வாதங்களை நம்ம சொல்ல தேவையில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.